Good morning students. நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதை ஸ்டார்ட் பண்ணோம், அதை கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். இது நம்ம மூணாவது கிளாஸ், இந்த சாப்டர் ஆரம்பித்து மூணாவது கிளாஸ். ஃபஸ்ட்டு கிளாஸில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, எத்தனை டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் நம்ம சீக்வன்ஸாக போகிற அந்த ஃப்ளோவை, அந்த கோட் லைனுடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். அதில் வந்து சீக்வென்ஷியல்னு இருந்தது, அப்புறம் செலெக்ஷன், பிரான்ச்சிங், ஆர் வேறு என்ன சொன்னோம், செலெக்ஷன், பிரான்ச்சிங், அல்லது அதுக்கு வேறு இன்னொரு பேர் என்ன சொன்னேன், ஐட்ரேஷன் கிடையாது. ஓகே, என்ன சொன்னேன், நல்லா பார்த்து சொல்லுங்கள். செலெக்ஷன், பிரான்ச்சிங், ஆல்டர்னேட்டிவ். அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இது ஒரு டைப்பு. அடுத்தது ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். இந்த மிச்சம் உள்ள அந்த சீக்வென்ஷியலையும் அந்த செலெக்ஷன், செலெக்ஷன், ஆல்டர்னேட்டிவ், பிரான்ச்சிங் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த செஷனில் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். புரியுதா? ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஓகே, ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன சொல்லலாம், தமிழில் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லூப்புங்கிறத மடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு விதமான கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இதை பற்றி நம்ம 11th படிச்சிருப்போம். 11th C++ல் கூட நம்ம இதை படிச்சிருக்கோம், ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அப்படிங்கிறத. ஓகே, உங்களுக்கு இந்த லூப்பிங்கிற டேர்ம் வேணும்னா புதுசாக இருக்கலாம், ஆனால் ஐட்ரேஷனுங்கிற டேர்ம் புதுசு இல்லை. இது ஏற்கனவே மேத்தமேட்டிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணின ஒரு டேர்ம் இல்லையா. அதுக்கு என்ன மீனிங்? ரிப்பீட்டேஷன். ரிப்பீட்டேஷன், திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சால் அதை ஐட்ரேஷன். ஒவ்வொரு முறையும் செய்யும் போது இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன், இது செகண்ட் ஐட்ரேஷன்ஸ். இப்போ சொல்கிறோம்ல, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ லைக் அந்த மாதிரி இது என்ன சொல்லலாம், ஐட்ரேஷனுங்கிறது ரிப்பீட்டேஷன், திரும்ப திரும்ப. அப்போ ஐட்ரேஷன் அப்படிங்கிற இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் என்ன நடக்கும்னா, ஒரு செட் ஆஃப் கோட் ஆர் ஒரு பிளாக் ஆஃப் கோட், ஒரு செட் ஆஃப் கோடை பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு செட் ஆஃப் கோடு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும், ஒரே செட் ஆஃப் கோடு. ஓகே, திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிற இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம 11th படிச்சிருக்கோம். C++-ஐ பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் லூப்பிங் படிச்சிங்க? 3 டைப்ஸ். என்ன படிச்சிங்க? வைல், ஃபார், டூ வைல். 3 படிச்சிங்க இல்லையா. பட் பைத்தானில் 2 தான் இருக்குது, வைல் அண்டு ஃபார். வைல் அண்டு ஃபார் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்போ நாம் இன்னைக்கு கிளாஸில் இந்த 2 லூப்பிங் ஸ்ட்ரக்சர் பைத்தானில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, பட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா டெக்னிக்கலாக, அதாவது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். இப்போ வைல் லூப், ஃபார் லூப்பில் என்ன தியரி, என்ன கான்செப்ட், அது என்ன டெஃபினிஷனோ அதெல்லாம் வெரி சிமிலர் வாட் யூ லேர்ன் இன் த +2. ஓகே, பட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இருக்குல்ல, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மெத்தட் இருக்குல்ல. இப்போ C++ல் ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், பைத்தானில் அது வேறு மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, கான்செப்ஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். பட் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதம் மட்டும்தான் பைத்தானுக்கும் C++க்கோ இல்லை வேறு ஏதோ லாங்குவேஜுக்கு என்ன ஆகும், அது டிஃபர் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ இதில் நம்ம 2 விதமான லூப்பிங் ஸ்ட்ரக்சரை பற்றி இப்போ லேர்ன் பண்ண போகிறோம் இல்லையா. ஒன்று என்ன சொல்லுவோம், வைல்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன சொல்லுவோம், ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த லூப்பில் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பைத்தானில் இந்த லூப்பை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம இந்த வைல் லூப்பை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, பைத்தானில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வைல் லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முன்னாடி இன் ஜென்ரலாக இது 11th நம்ம தெரிஞ்ச விஷயம் தான், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எப்படி இந்த ஐட்ரேஷனுங்கிறதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ S1 அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஒரு கண்டிஷன். ஓகே, ஒரு கண்டிஷன். கண்டிஷன் அப்படின்னாலே அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கலாம், ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் அல்லது ஃபால்ஸாக இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இதோட கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு இருந்தது அப்படின்னு வச்சுங்களேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறது மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். S1, அடுத்தது S2, லைக் அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸிக்யூட் ஆன உடனே இது என்ன ஆகும், இந்த கண்ட்ரோல் டைரெக்டாக திருப்பி எங்கே போகும்னா கண்டிஷனுக்கே திருப்பி ரிட்டர்ன் ஆகிடும். திருப்பி எங்கே போய் ரிட்டர்ன் ஆகிடும், கண்டிஷனுக்கே ரிட்டர்ன் ஆகிடும்.
ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா S1 எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு முறை, அடுத்தது கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோலுக்கு வந்ததும் இந்த கண்ட்ரோலோடைய ரிசல்ட், கண்ட்ரோல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கண்டிஷன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாவோ இல்லைனா ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனாவோ இருக்கும் இல்லையா. ஸோ அதோடைய ரிசல்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதோடைய ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா உடனே இது S1 S2வை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிட்டர்ன் பேக் டு அகெயின் கண்டிஷன், திருப்பியும் கண்டிஷனுக்கே போயிடும். மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணணும், மறுபடியும் அதோடைய ரிசல்ட் ட்ரூன்னு இருந்ததுன்னா மறுபடியும் S1 S2ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த S1 S2 அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கண்டிஷனோட ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? எப்போ இதோடைய ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வருதோ, ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு வரணும் இல்லையா, ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ என்ன ஆகும், அது வெளியில் வந்துட்டு அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை அது என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்ல போகிறோம். அதில் பைத்தானில் இருக்கிற வைல் அண்ட் ஃபார் லூப்பை பற்றி தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும், என்னென்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இப்போ எனக்கு இந்த S1 S2ங்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நான் 10 டைம்ஸ் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா நாம தான் ப்ரோக்ராமர், நாம தான் ப்ரோக்ராம் எழுத போகிறோம் இல்லையா. எனக்கு S1 S2ங்கிற அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதை எனக்கு 10 டைம்ஸு ரிப்பீட்டடாக வரணும், எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதை 10 டைம்ஸ் மட்டும் ட்ரூன்னு வர்ற மாதிரி செட் பண்ணுவேன். யார் செட் பண்ணுறது? நம்ம தான் செட் பண்ணணும். புரியுதா? 10 டைம்ஸ் வர்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு 11th டைமு அதோட கண்டிஷனோட ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு வர்ற மாதிரி செட் பண்ணிவிடுவேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸிக்யூஷனில் அந்த கண்டிஷன் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்ல, செக் பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட் டைம் வந்ததா, ஓகே, செகண்ட் டைம் ஓகே, தேர்ட் டைம், அப்படி 10ன்னு வர்ற வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருந்து எப்போ அது 11 வந்ததோ அப்போ என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கிறேன்னா, சார் அதுக்கு எப்படி சார் தெரியும் 10 டைம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு? இப்போ நாம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, இப்போ 10 டைம்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நாம் தான் செட் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ செட் பண்ணிடுறோம், நான் இதிலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டா அதுக்கு எப்படி சார் 10 டைம்ஸ்னு வந்ததுன்னு தெரியும்? அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே, ஒரு லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நம்ம 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, அந்த லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், பிகினிங்கில் ஒரு வேல்யூ கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டெஸ்ட் கண்டிஷன் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறமா அது எப்போ அது ஃபால்ஸ்ன்னு வருமோ அது வெளியே வர்றதுக்கான, வெளியே வந்துட்டால் என்ன ஆல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ, அந்த லூப்புக்கான இனிஷியல் வேல்யூ, இனிஷியலைசேஷன் நம்ம 11th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நீங்கள் 11th நம்ம ஃபார் லூப் ஒயில் லூப்லாம் லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இப்போ 11th ஃபார் லூப் படிக்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், ஃபாருங்கிறது கீவேர்டு, அதுக்குள்ளார 3 செக்ஷன் இருக்கும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் இனிஷியலைசேஷன், அதாவது பிகினிங் ஆஃப் த லூப், அங்கே தான் லூப் தொடங்கும். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் கண்டிஷன் இல்லையா, அதுக்கு அடுத்தது அப்டேட்டுன்னு சொன்னேன். இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்டேட்னா இட் எய்தர் மேபி இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அது இன்க்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம், டிக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம். அதனால் அது அப்டேட் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த லூப் என்ன பண்ணிச்சு, முதல்ல இனிஷியல் வேல்யூவை பார்த்துருச்சு. இனிஷியல் வேல்யூ ட்ரூ அப்படின்னு, ஏன்னா முதல்ல இனிஷியல் வேல்யூவே சம்டைம்ஸ் ஃபால்ஸாக கூட இருக்கலாம் இல்லையா, அதனால் இனிஷியல் வேல்யூ ட்ரூவான்னு பார்க்கும். அது ட்ரூ அப்படின்ன உடனே அந்த பாடி ஆஃப் கண்டிஷன், பாடி ஆஃப் லூப்புக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக அப்டேட் ஆகும். எது அப்டேட் ஆகும், அதை இனிஷியலைஸ் பண்ணிங்கல்ல, இனிஷியலைஸ் பண்ண ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டு அகெயின் அந்த கண்ட்ரோல் நேரம் எங்கே போகும், இந்த கண்டிஷனுக்கு போகும். இப்போ அப்டேட்டட் வேல்யூவை தான் இது செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதில் நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லூப் எக்ஸிக்யூஷனுங்கிறது நாம் செட் பண்ணுறோம்ல, அந்த இனிஷியல் வேல்யூன்னு ஒன்று, அதை பேஸ் பண்ணி தான் இந்த லூப் வேல்யூவே எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால தான் அந்த இனிஷியல் வேல்யூவை செட் பண்ணுற வேரியபிளை நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா? ஸோ இதெல்லாம் நம்ம 11th படித்தது தான். கான்செப்டுவலாக இது பைத்தானுக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ நம்ம பைத்தானில் வைல் லூப்பை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, வைல் லூப்புக்கான சின்டாக்ஸ் எப்படி இருக்கும், வைலுங்கிறது கீவேர்டு. ஓகே,
whileங்கிறது என்னது keyword. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் bracket போடலாம் போடாமலேயே இருக்கலாம் பைத்தானில். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் என்ன வைக்கணும், கோலன் வைக்கணும். கோலன் ஏன் சார் வைக்கிறோம், என்ன இந்த whileங்கிறது ஒரு பிளாக்கு, இதுக்குள்ள மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது இதோட முடிஞ்சிட்டு இருந்தால் ஓகே, பட் இது இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்கு. அதனால் இது ஒரு பிளாக் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், கோலன் வைக்கிறோம். இதே நீங்கள் C++ எல்லாம் கேர்லி பிரேஸ்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, பட் இங்கே அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஸோ கோலன் வச்சுட்டிங்கன்னா அது கீழே அடுத்த லைன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு டேபு உள்ளே தள்ளி வரும், அதை இண்டென்டேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கேருந்து வரும். புரியுதா, அவ்வளோதான். புரிஞ்சுதா, ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதில் whileங்கிறது கீவேர்ட், அது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் எது வரைக்கும் ட்ரூன்னு இருக்கோ அது வரைக்கும் இதுக்கு உள்ளே கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ இது கண்டிஷனோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ இந்த லூப்பை விட்டு அது வெளியில் வந்துடும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. இந்த கண்டிஷனுங்கிறத நாம் தான் செட் பண்ண போகிறோம். அது ஒரு ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனாக இருக்கணும். ஓகே, இதில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த இனிஷியல் வேல்யூவை இந்த whileக்கு மேலே நம்ம டிஃபைன் பண்ணிவிடுவோம் வழக்கமாக. அண்டு இந்த இனிஷியல் வேல்யூவை அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லூப்போட கடைசி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். கடைசி ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணுவோம், அதோட அப்டேட் வேல்யூவை கொடுப்போம். புரியுதா, இது வந்து பார்க்கும்போது நம்ம C++ல் படித்த அதே while லூப் மாதிரியே தான் இருக்குது. பட் பைத்தானில் இந்த while லூப்பை இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்கான். எப்படின்னா, இப்போ இது ட்ரூங்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, ஒருவேளை ஃபால்ஸ்ன்னு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது லூப்பை விட்டு வெளியே வந்துடும், அது வேறு. பட் ஃபால்ஸ்ன்னு வந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செட் பண்ணலாம் இதில். அப்போ எல்ஸுங்கிற கீவேர்டை இங்கே என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். எல்ஸ், இதுக்கு எல்ஸ், இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் இந்த எல்ஸு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. இது பியூர்லி ஆப்ஷனல், பியூர்லி ஆப்ஷனல். அப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சின்டாக்ஸில் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சின்டாக்ஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருந்தா அதுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் என்னென்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஆப்ஷனல். இட்ஸ் பியூர்லி ஆப்ஷனல். அதை நீங்கள் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காம போகலாம், யூஸ் பண்ணலாம் அல்லது யூஸ் பண்ணாமல் போகலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா, ஓகே. இதை பேஸ் பண்ணின ஒரு ப்ரோக்ராமை நம்ம எழுதலாமா. இப்போ ரொம்ப குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம். எனக்கு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் நம்பர், அதாவது 1 2 3 4ன்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பைத்தான் கோடு ஒன்று நம்ம எழுதலாம். ஓகே ஓகே write a Python program to print 1 to 10. 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் பைத்தான் ஐடியை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்கிரிப்ட் எடுக்கணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் மோடில், சார் இதை நாங்கள் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே எழுத முடியாதா சார்னா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ராக்டிவ் மோடில் எழுதுனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை இமீடியட்டாக சேவ் பண்ண முடியாது. அதனால் ஸ்கிரிப்ட் மோடில் என்ன பண்ணுறீங்க, ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறீங்க. ஸ்கிரிப்ட் எப்படி எடுப்பீங்க, ஐடியிலேருந்து ஃபைல் நியூ ஆர் Ctrl+N கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி டெக்ஸ்ட் பேட் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி ஆரம்பிப்போம், நேராக நம்ம இனிஷியலைசேஷன்லேயே ஆரம்பிச்சிடலாம். இனிஷியல் வேல்யூ. ஓகே, இப்போ நான் இனிஷியல் வேல்யூவை நான் ஐன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, I = 1. I = 1. ஐங்கிறது ஒரு வேரியபிள், அதில் 1ங்கிற ஒரு இனிஷியல் வேல்யூவை என்ன பண்ணிடலாம், நாம் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். while I less than or equal to 10. less than or equal to 10. ஏன் சார் இப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு இப்போ என்ன வரணும்னா, நான் ஐயோட வேல்யூ தான் 1ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறேன். அதாவது ஐயோட பிகினிங் வேல்யூ 1ன்னு இருக்கு, அடுத்த வாட்டி நான் அதோடைய வேல்யூ 2ன்னு மாற்றிடுவேன். அப்போ 2ன்னு டிஸ்பிளே பண்ண வைப்பேன், மறுபடியும் 3ன்னு மாற்றி 3ன்னு டிஸ்பிளே பண்ண வைப்பேன். அண்ட் அது மாதிரி எது வரைக்கும் எனக்கு வரணும், 10ங்கிறது வரைக்கும் வரணும். அதான் என்னுடைய எய்மு. ஓகே, ஸோ அப்போ
இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுனாதான் அது 10ன்ற வரைக்கும் ட்ரூன்னு வரும். புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோட இனிஷியல் வேல்யூ 1 less than or equal to 10. இதை எப்படி வாசிக்கணும் நான் முதல் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். is 1 less than or equal to 10? எஸ். அதாவது 1 10 விட சிறியது அல்லது சமமானதா? ஆமாம். அப்போ ட்ரூன்னு வந்துடுது இல்லையா? இப்போ ட்ரூ வெனவர் இது ட்ரூன்னு இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த லூப்பை எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது கோலன் வச்சாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணணும், ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, பிரிண்ட். எப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பிரிண்ட்டு ஐ, அவ்வளோதான். நான் சிம்பிளாக எழுதுறேன், வேறு எதுவுமே இல்லை. பிரிண்ட்டு ஐ. இப்போ என்ன பண்ணும்? ஐயோட வேல்யூ அது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஐயோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த ஐயோட வேல்யூவை அப்டேட் பண்ணணும். ஓகே, எப்படி அப்டேட் பண்ணுறது? ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு இந்த ப்ரோக்ராமு. ஓகே, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 1. இப்போ இங்கே வந்திருக்கு வைல்ல கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஃபஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ என்னது? 1. இப்போ 1 10 விட சின்னதா அப்படின்னு கேட்குது. ஆமாம், சின்னது தான். சின்னதுன்னு உடனே பிரிண்ட் என்ன பண்ணும்? ஐயோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி விட்டுரும். ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு வரும்? 1 அப்படின்னு வரும். ஐயோட வேல்யூ என்ன வரும்? 1ன்னு வந்துடும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த வயல் இருக்கு இல்லையா, இந்த வயலோட பாடியில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது சீக்வன்ஷியலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதியிருக்கோம்? ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயோட பிகினிங் வேல்யூ இப்போதைக்கு 1. 1 + 1 2. அப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு ஆயிடுச்சா? இதுக்கு மேலே ஃபர்தராக அதுக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால இந்த கண்ட்ரோல் நேரம் எங்கே போகும்? அகைன் கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ ஐயோட வேல்யூ 2. அதாவது இப்போ இருக்கிறது செகண்ட் ஐட்ரேஷன், ரெண்டாவது ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ 2. இப்போ 2 less than or equal to 10 பார்க்கும். அதாவது 2ங்கிறது 10 விட குறைவா அல்லது அதற்கு நிகரானதா சமமானதான்னு பார்க்கும். குறைவு தான். குறைவுங்கிறதுனால ட்ரூன்னு வந்துடும். ட்ரூன்னு வந்ததுனால அகைன் என்ன ஆகும்? இது பிரிண்ட்டு ஐன்னு வைக்கும். ஓகே, இந்த பிரிண்ட் என்ன பண்ணும்? பை டிஃபால்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கீழே தான் பிரிண்ட் பண்ணும், பக்கத்தில் பிரிண்ட் பண்ணாது. அது என்ன பண்ணும்? கீழே தான் பிரிண்ட் பண்ணும். புரியுதா? பை டிஃபால்ட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்? கீழே தான் வந்துடும் இல்லையா? வெறும் பிரிண்ட்டுன்னு போட்டால் அடுத்தது கீழே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 2. அப்புறம் 2 + 1 3 ஆகும். மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணணும். 3 less than or equal to 10 பார்க்கும். எஸ். அகெயின் பிரிண்ட்டு 3. அதாவது பிரிண்ட் ஐயோட வேல்யூ 3. ஸோ 3ன்னு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ லைக் அந்த மாதிரி என்ன ஆகும்? 10 வரைக்கும் வந்துடும். இப்போ 10 பார்த்தீங்கன்னா இப்போ 10 பாரு 9 வந்துடுதா? 9 + 1 10. ஓகே, இப்போ 10 less than or equal to 10 பார்க்குது. 10 இட் இஸ் நாட் லெஸ் தேன், பட் இட் இஸ் ஈக்குவல் டு 10. அது 10 வந்து 10க்கு குறைவானது இல்லை, ஆனால் 10க்கு நிகரானது சமமானதுங்கிறதுனால அகைன் என்ன வந்துடும்? ட்ரூன்னு தான் வரும். அப்போ இது 10ங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் இதோட நிற்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இது ஐயோட வேல்யூ இங்கே 10 டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் இங்கே வரும். இந்த எக்ஸிக்யூஷன் இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்னவாகும்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 10 + 1 என்னவாகும்? 11 ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் மேலே போகும். 11 less than or equal to 10 பார்க்கும். 11 less than or equal to 10 நோ, ஃபால்ஸ் இல்லையா? இப்போ ஃபால்ஸுங்கிறதுனால இந்த பாடியை அப்படியே விட்டுட்டு என்ன ஆகும்? இது வெளியே போயிடும். வெளியில் நம்ம எதுவும் எழுதலை, இப்போதைக்கு எதுவும் எழுதலை, வெளியில் போயிடும். புரியுதா? இப்போ இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? இட் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ஓகே, சரி. இப்போ சார் எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பிள்ளை என்ன கேட்குறேன்னா, எனக்கு இந்த 1 2 3 இப்படி வர வேண்டாம் சார், எனக்கு எப்படி வரணும்? இப்படி வரணும். அதாவது வந்து ஹரிசாண்டலாக வரணும். ஓகே, 1 பக்கத்தில் 2 பக்கத்தில் 3 பக்கத்தில் 4 அந்த மாதிரி வரணும். அப்போ என்ன சார் பண்ணணும்? உடனே ஒரு சின்ன ஒரு வேலை மட்டும் செஞ்சால் போகிறோம். இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இந்த பிரிண்ட்டில் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான் இங்கே. ஓகே, இன்புட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது. அதில் என்ன பண்ணோம்? கமா போட்டு எண்டுன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. எண்டு ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் /t. இந்த /t எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா? எங்கே பார்த்தீங்க? வெரி குட். எங்கே பார்த்தீங்க? C++ல பார்த்தீங்க. இதோட இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா? விடுபடு வரிசை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை இந்த டீயோட பயன் என்ன? இந்த டீயோட யூஸ் என்ன?
இந்த ஸ்லாஷ் டீன்னு போட்டால் என்ன அர்த்தம்? டேப்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? டேப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வருது இல்லையா, ஒரு அவுட்புட் வந்த உடனே ஒரு ஸ்பேஸ் தள்ளி நல்ல விசிபிளாக இருக்கும் அந்த ஸ்பேஸ். ஓகே, ஒரு ஸ்பேஸ், ஒரு டேபுங்கிறது ஆக்சுவலாக 4 ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ் கொண்டது தான் ஒரு டேபு. ஸோ 4 ஸ்பேஸ் தள்ளி அடுத்த அவுட்புட் வரும். ஸோ இந்த கோடு என்ன ஆகும்? இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வராது. இப்போ 1 2 3 இந்த மாதிரி வராது. அதுக்கு பதிலாக 1 2 3 லைக் இந்த மாதிரி வந்துடும். விளங்குதா சார்? இப்போ இதில் எல்ஸே கிடையாதே சார். இப்போ வந்து ட்ரூங்கிறது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஒருவேளை ஃபால்ஸ்ன்னு வந்தால் என்ன ஆகும்னா எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடும், முடிஞ்சிடும். ஓகே, வெளியில் வந்துடும். எனக்கு வெளியில் வராமல் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஆல்டர்னேட், மாற்று, ஆல்டர்னேட், இருந்தால், இல்லாவிட்டால், இல்லாவிட்டாலுங்கிறது ஆல்டர்னேட். ஆல்டர்னேட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும்னா முன்னாடி நம்ம ஆப்ஷனல் ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? எல்ஸ், எல்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ எல்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எல்ஸ், இது புரியுதாப்பா? கோலன். இப்போ எனக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்டில் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட், எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட்னு ஒரு மெசேஜை நான் டிஸ்பிளே பண்ணுவேன். விளங்குதா? புரிஞ்சுதா இது? அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்? ஃபைனலாக முடிஞ்சதுக்கு அப்புறமா 10ன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்ஸ் பார்ட்டும் இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா எப்போ இது ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துடும், எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸில் என்ன எழுதியிருக்கீங்க? எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்கு அப்படியே என்ன பண்ணோம்? இதுக்கு கீழே நெக்ஸ்ட் லைனில் அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணோம்? அது டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடும். புரிஞ்சுதா? இப்போ இந்த வைல் லூப் ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா? உங்கள் புக்கில் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 10 ஐ திங்க். கரெக்டாக புக்கை பாரு, 10லேருந்து 15 லைக் அந்த மாதிரி ஒரு சின்னதாக இருக்கட்டும். ஓகே, பட் நாம் இந்த ப்ரோக்ராமை தான் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் வரணும்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதே சார் எனக்கு இப்போ 10லேருந்து ரிவர்ஸில் வரணும் சார். ஓகே, இப்போ 1 2 3 இப்படி போயிட்டீங்கல்ல, எனக்கு ரிசல்ட்டே எப்படி வரணும்னா இப்போ 10 9 அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் சார். அப்படின்னா இந்த கோடை என்ன சார் பண்ணுவீங்க? கோடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிஷனை மாற்றினா போகும். இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா என்னது? ட்ரூன்ற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா. இப்போ முதல்ல இனிஷியல் வேல்யூவை என்ன போடணும்? இப்போ 10ன்னு போடுங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுங்க? இந்த கண்டிஷனை லைட்டாக மாற்றுங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுரு. அப்போ என்ன ஆகும்? இப்போ 10 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூ. உடனே என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ இப்போ 10ன்னு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். புரிஞ்சுதாப்பா? பட் 10ன்னு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்தது இங்கே வரும்போது என்ன பண்ணணும்னா ப்ளஸுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். போன இதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணினோம் இல்லையா, இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இப்போ என்ன பண்ணணும்? நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். அந்த வேல்யூ என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ ஐயோட வேல்யூ 10, 10 - 1 9 ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் போகுது 9 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. Yes, it is greater than 1. So again the condition is true. Then it come back to the next statement and it will display the value of I. Value of I என்னது? இப்போ 9. So it will display as like this. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். 9ங்கிறது பக்கத்தில் வந்துடும். அகைன் இங்கே வரும் 9 - 1 8. என்ன ஆகும்? 8 டிஸ்பிளே ஆகும். ஸோ லைக் அதே மாதிரி வந்துகிட்டே இருக்கிறப்ப எங்கே வந்துடும்? 10 மைனஸ் சாரி அப்படியே வரும்போது என்ன ஆகும்? 1 - 1 அதாவது 2 - 1 அப்படி வச்சுக்கோ. 2 வந்துருச்சு. இப்போ 2 - 1 1ன்னு வந்துருச்சு. மேலே போகும் 1 கிரேட்டர் தென் 1 பார்க்கும். இட் இஸ் நாட் கிரேட்டர் தென் பட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. பட் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அகெயின் த கண்டிஷன் ட்ரூ. அதனால் என்ன போகும்? 1ன்னு டிஸ்பிளே ஆகிடும். பட் அகெயின் அது விட்டுறாது, மறுபடியும் கீழே வரும். இப்போ 1 - 1 0ன்னு ஆச்சுன்னா 0ன்னு வந்தாலே அது ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். 0ன்னு வந்தாலே என்ன அர்த்தம்? ஃபால்ஸ்ன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ வெறும் ட்ரூ ஃபால்ஸ் மட்டும் இல்லை, இங்கே 0 1 கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். வைல் லூப்பை நம்ம C++ படிச்சிருக்கோம். 0 1ன்னா ட்ரூ, 0 மீன்ஸ் ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ்ன்னு வந்தாலும் என்ன ஆகும்? அது எக்ஸிக்யூஷன் வெளியில் வந்துடும். புரியுதா இல்லையா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே,
ஸோ இப்போ ஓகே புரியுதா இப்போ? சரி, இப்போ உங்களுக்கு இந்த வைல் லூப் ஓரளவு புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ நம்ம இந்த லூப்பிங்கில் வைல் லூப் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதோடைய எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட்டு. இப்போ நமக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஓகே எப்படி கொஸ்டின் கேட்பான், ஒரு வேளை ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் அபவுட்டு ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது அதாவது முதல்ல எப்படி எழுதணுன்னா ஐட்ரேஷன்னா என்ன அப்படின்னு எழுதணும். அதுக்கப்புறம் எத்தனை டைப் ஆஃப் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்ஸ் இருக்குது பைத்தான்லன்னு எழுதணும். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஐட்ரேஷன் இருக்குது? ஒன்லி we have 2 types of iteration or loopings இல்லையா, for and while இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டை என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபாரை பற்றியோ while பற்றியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நீங்கள் எழுதணும். இது ஜென்ரலாக கேட்டால். ஒருவேளை வெறும் while மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 5 மார்க்கில், வெறும் while மட்டும் கேட்டால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாட் இஸ் while லூப், அது while லூப்னா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் while லூப்பு, whenever the condition becomes 0, எப்போல்லாம் அது கண்டிஷன் 0ன்னு இருக்குமோ அது வரைக்கும் என்ன ஆகும், அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோன்னு எழுதிட்டு, முன்னாடி நான் ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று வரைஞ்சி காட்டினேன்ல லூப்பிங்க்கு, அதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிட்டு சின்டாக்ஸ் எழுதுங்க. சின்டாக்ஸ் எழுதிட்டு இந்த எக்ஸாம்பிள் இதே போகிறோம், ஒரு 4 லைன் தான் இது. ஓகே, 4 லைனில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிட்டிங்கன்னா இது போதும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? இதே சாப்டரில், இந்த சாப்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க் கம்பல்சரியாக இந்த சாப்டரில் வந்துடும். இதில் வந்து ஒன்று கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸா, சாரி நம்ம செலெக்ஷன்லேருந்து ஒரு 5 மார்க் வரலாம். செலெக்ஷன்னா என்ன சொன்ன, செலெக்ஷன், பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட், இதிலேருந்து ஒரு 5 மார்க் வரலாம். அதில் என்ன இருக்குது, இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, இஃப் எல்இஃப் இருக்கு இல்லையா, அவ்வளோதான். எது எழுதினாலும் நீங்கள் எப்படி எழுதணுன்னா அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டோட டெஃபினிஷன் அது ஒரு லைன்லேயோ அல்லது 2 லைன்லேயோ அது எழுதணும். இஃப்னா வாட் இஸ் இஃப் அப்படி எழுதிட்டு அடுத்தது அதுக்கான சின்டாக்ஸ் எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோடு எழுதணும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதிட்டு அது எக்ஸிக்யூட் ஆனால் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணணும், நம்ம கீழே எழுதிடணும். விளங்குதா இது? ஸோ அந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு வந்துடும். எக்ஸாமில் நிறைய மார்க்கு எடுக்க முடியும். புரியுதா? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த பைத்தானில் இன்னொரு லூப்பு பெண்டிங் இருக்குது இல்லையா, என்ன இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார் லூப்பை 2 ஸ்டைலு, நார்மலாக ஒன்று எழுதுவோம் சிம்பிளாக. இந்த ஃபார் லூப்பு இன்னும் கொஞ்சம், அதாவது இதை வந்து நம்ம C++ஓட கம்பேரே பண்ணக்கூடாது. இப்போ வைல் லூப்பாவது மோராலஸ் C++ஓட கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கும். பட் ஃபார் லூப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இதை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் பைத்தானில். ஸோ எப்படி ஃபார் லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அது எப்படி அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக எப்படி அதில் ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு, இதில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது, நல்லா கவனிங்க. உங்கள் புக்கில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை எழுத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்களே என்ன பண்ணணும், எழுதணும். நல்லா கவனிங்க. இப்போ அதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு ரைட் எ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் வவல் ஆர் நாட். அதே மாதிரி யூசிங் இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் ஸ்மாலஸ்ட் ஆஃப் த 3 நம்பர். அப்புறம் ரைட் எ ப்ரோக்ராம் டு செக் இஃப் எ நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் 0. அதுக்கப்புறம் ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே ஃபிபோனாச்சி சீரீஸ் அப் டு n டேர்ம்ஸ். ஆக்சுவலாக இந்த வைல் லூப்பை வச்சே கூட இந்த ஃபிபோனாச்சி சீரீஸை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, பட் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வைல் லூப்பை வச்சும் இந்த ஃபிபோனாச்சி சீரீஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், ஃபார் லூப்பை வச்சு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, ஃபார் லூப் ஈஸியாக இருக்குமா வைல் லூப் ஈஸியாக இருக்குமாங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே.